அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்காக ஃப்ரீ ஆன்லைன் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பெரிய புராணம். ஸோ இந்த பெரிய புராணம் பற்றி பின்னாக்கா ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது பின்னாக்கா ஸ்கூல் புக்கில் கவர் ஆகக்கூடியது. ஸோ இது பின்னாக்கா டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய நோட்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த பார்ட் 1 பார்ட் 2 இந்த 2 வீடியோவுக்கும் சேர்த்து உங்களுக்கு டெஸ்ட் கொஷின் இருக்கும். ஸோ இந்த பார்ட் 1 வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷினுக்குள்ளே ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய புராணம் 12ஆம் திருமறை. 12ஆம் திருமறையாக உள்ள நூல் பெரிய புராணம். ஸோ 12வது திருமுறையாக இருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்துடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா சேக்கிலார். பெரிய புராணத்துடைய ஆசிரியர் சேக்கிலார். சேக்கிலாருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அருண்மொழி தேவர். சேக்கிலாருடைய இயற்பெயர் அருண்மொழி தேவர். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர். இவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர். இன்ன மரபு இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண் மரபினர். இந்த சேக்கிலார் அப்படின்றவர் வேளாண் மரபினர். அனபாய சோழனிடம் அமைச்சராக இருந்தவர். இந்த சேக்கிலார் அப்படின்றது யாரிடம் அமைச்சராக இருந்தார் அப்படின்னா அனபாய சோழன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா அமைச்சராக இருக்கார். அமைச்சராக இருந்தபோது இவருக்கு உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் உண்டு. கொஷின் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த சேக்கிலார் பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சராக இருந்தபோது அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பட்டம் இருக்குது. அந்த பட்டத்துடைய பேர் உத்தம சோழ பல்லவன். உத்தம சோழ பல்லவன் என்ற பட்டம் உடையவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சேக்கிலார். இவருக்கு தொண்டர் சீர் பரவுவார் என்ற பெயரும் உண்டு. ஸோ இதுவும் இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தொண்டர் சீர் பரவுவார் என்ற பெயர் யாருடையது அப்படின்னு கேட்பாங்க. சேக்கிலார். பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர் பார்த்தீங்கன்னாக்கா திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா சேக்கிலார் என்ன பெயர் வைக்கிறார்னா திருத்தொண்டர் புராணம். ஸோ இதுவும் கேட்பாங்க கொஷின். இது திருத்தொண்டர் மாக்காதை. திருத்தொண்டர் மாக்கதை என்றும் வழங்கப்படுகிறது. அப்போ திருத்தொண்டர் புராணம், பெரிய புராணத்துக்கு தான் இன்னொரு பேர் திருத்தொண்டர் புராணம். இந்த திருத்தொண்டர் புராணத்தை வேறு எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா திருத்தொண்டர் மாக்கதை என்றும் வழங்கப்படுகிறது. சுந்தரர் பாண்டிய திருத்தொண்ட தொகை முதல் நூல். அப்போ இந்த திருத்தொண்டர் புராணத்துக்கு முன்னாடி ஒரு முதல் நூல் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருத்தொண்ட தொகை. திருத்தொண்டர் புராணம் வேற, திருத்தொண்ட தொகை வேற. நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய புராணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா முதல் நூல் எது அப்படின்னாக்கா திருத்தொண்ட தொகை. இந்த திருத்தொண்ட தொகையை பாடியவர் யார் அப்படின்னா சுந்தரர். இதுக்கு வழிநூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்ற ஒரு நூல். இந்த நூலை யார் எழுதுனது அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. அடுத்து சேக்கிலார் பாடிய திருத்தொண்டர் புராணம் சார்பு நூல். சேக்கிலார் பாடியது திருத்தொண்டர் புராணம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்னோம், இந்த பெரிய புராணத்துக்கு இன்னொரு பெயர், பெரிய புராணத்துக்கு சேக்கிலார் இட்ட பெயர் தான் பின்னாக்கா திருத்தொண்டர் புராணம். ஸோ இது பின்னாக்கா தனி நூல் கிடையாது, இட் இஸ் சார்பு நூல். இது பின்னாக்கா ஒரு சார்பு நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருத்தொண்டர் தொகை அப்படின்றது ஒரு தொகை நூல். ஸோ அப்போ திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது சார்பு நூல், திருத்தொண்ட தொகை அப்படின்றது ஒரு தொகை நூல், திருத்தொண்ட திருவந்தாதி அப்படின்றது ஒரு வகை நூல், திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது ஒரு விரி நூல். ஸோ எப்படி வேணாலும் இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் மாதிரி கூட கேட்கலாம். அப்போது திருத்தொண்டர் புராணம், சேக்கிலார் பாடிய திருத்தொண்டர் புராணம் ஒரு சார்பு நூல், திருத்தொண்ட தொகை ஒரு தொகை நூல், திருத்தொண்ட திருவந்தாதி ஒரு வகை நூல். அடுத்து இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரி நூல் அப்படின்னு பேர். அடுத்து பெரிய புராணம். ஸோ பெரிய புராணம் எத்தனை காண்டங்களை உடையது அப்படின்னாக்கா 2 காண்டங்கள் உடையது, 13 சருக்கம், 4286 பாடல்களை கொண்டது. ஸோ பெரிய புராணத்தில் 2 காண்டங்கள் இருக்குது, 13 சருக்கங்கள் இருக்குது, 4286 பாடல்கள் இருக்குது. காண்டங்களின் பெயர் அறிய முடியவில்லை. இருக்கிறதே 2 காண்டங்கள் தான் இருக்குது, ஆனால் அதை பின்னாக நம்மளால் அறிய முடியல. முதல் சருக்கம் திருமலை சருக்கம். மொத்தம் 13 சருக்கம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அதில் முதல் சருக்கம் பார்த்தீங்கன்னா திருமலை சருக்கம். இறுதி சருக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வெள் யானை சருக்கம். இதுவும் இதுக்கு முன்னாடி கொஷின் கேட்டிருக்காங்க.
அடுத்து 63 நாயன்மார்களையும் 9 தொகை அடியார்களையும் கூறும் நூல். இந்த பெரிய புராணம் வந்து பிறகு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா 63 நாயன்மார்களை பற்றியும் 9 தொகை அடியார்களை பற்றியும் கூறுகிற நூல் எது அப்படின்னா இந்த பெரிய புராணம். அடுத்து 63 நாயன்மார்களில் பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னா 3 பேர். 63 நாயன்மார்களில் 3 பெண்கள். யார் அப்படின்னாக்கா காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர் கரசியார். ஸோ இவங்க தான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 63 நாயன்மார்களில் 3 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர் கரசியார். அடுத்து தொகையடியார்கள் எத்தனை பேர்னா 9 பேர். இது கூட கேட்கலாம். நாயன்மார்கள் எத்தனை அப்படின்னா 63. தொகையடியார்கள் எத்தனைன்னா 9 பேர். யாரெல்லாம் அந்த தொகையடியார்கள் அப்படின்னா தில்லைவாழ் அந்தனர், தில்லைவாழ் அந்தனர், பொய் அடிமை இல்லாத புனிதவர், பொய் அடிமை இல்லாத புனிதவர், பத்தராய் பணிவார், பத்தராய் பணிவார், பரமனையே பாடுவார், பரமனையே பாடுவார், சித்தத்தை சிவன்பால் வைத்தவர், சித்தத்தை சிவன்பால் வைத்தவர், திருவாரூர் பிறந்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், முழுநீரு பூசிய முனிவர், முழுநீரு பூசிய முனிவர், அப்பாலும் அடி சேர்ந்தார், அப்பாலும் அடி சேர்ந்தார். அப்போ மொத்தம் தொகையடியார்கள் எத்தனைனா 9 பேர். ஸோ அவங்க தான் இந்த 9 பேரும். அடுத்து உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எது? இதுக்கு முன்னாடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. உலகெல்லாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்ட நூல் எதுன்னா பெரிய புராணம். நூலின் முதல் இடை கடை என்று மூவிடத்தும் உலகெல்லாம் என்று சொல் வருகிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெரிய புராணத்தில் முதல் சொல்லாக இருக்கட்டும், இடை சொல்லாக இருக்கட்டும், கடை சொல்லாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் இந்த 3 இடத்துலையும் என்ன வருது அப்படின்னா உலகெல்லாம் அப்படின்ற சொல் வந்து வருகிறது. அருணகிரிக்கு முருகன் முத்தை தரு என்று அடி எடுத்து கொடுத்தார். அருணகிரிநாதருக்கு முருகன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முத்தை தரு என்று அடி எடுத்து கொடுக்கிறார். முத்தை தரு ஒரு பாட்டு வரும் இல்லையா? ஸோ அந்த அருணகிரிக்கு முருகன் முத்தை தரு என்று அடி எடுத்து கொடுக்கிறார். அடுத்து காசிம் புலவருக்கு நபிகள் நாயகம் பகரும் என்று அடி எடுத்து கொடுத்தார். அப்போ காசிம் புலவருக்கு நபிகள் நாயகம் என்னன்னு பேர் எடுத்து கொடுக்குறார், அடி எடுத்து கொடுக்குறாருன்னா பகரும் அப்படின்ற பேரில் அடி எடுத்து கொடுக்குறார். அடுத்து தழுவலும் மொழிபெயர்ப்புமாக இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு உரியதாகவே இடைக்காலத்தில் இருந்த காப்பியம் பெரிய புராணம். ஸோ இந்த பெரிய புராணத்தில் வந்து இப்போ தழுவல் எதுவுமே கிடையாது, மொழிபெயர்ப்பும் கிடையாது. சரியா? தமிழ்நாட்டுக்கு உரியதாகவே இடைக்காலத்தில் எழுந்த காப்பியம் எது அப்படின்னா இந்த பெரிய புராணம். கொஷின் கேட்கலாம். இடைக்காலத்து இலக்கியத்துள் நாட்டு மக்களின் வாழ்க்கையை பற்றி அறிவிக்கும் பெரிய நூலாக திகழ்வது பெரிய புராணம். இடைக்காலத்து இலக்கியங்கள் நாட்டு மக்களின் வாழ்க்கையை பற்றி அறிவிக்கும் பெரிய நூலாக திகழ்வது எது அப்படின்னா பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எது? தமிழின் முதல் கள ஆய்வு நூல் எதுனா பெரிய புராணம். தமிழின் முதல் கள ஆய்வு நூல் வந்து பெரிய புராணம். தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து மீட்ட நூல் பெரிய புராணம். அப்போ தமிழ் இலக்கியங்களை வடமொழி சூழலிலிருந்து அந்த சூழ்நிலையிலிருந்து என்ன பண்ணுறாங்க, மீட்டெடுக்கிறாங்க. யார் அப்படின்னா இந்த பெரிய புராணம் தான். கொஷின் கேட்பாங்க. பெரிய புராணம் வடமொழியில் சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் என்ற பெயர்களில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்போ பெரிய புராணம் வந்து பண்ணாக்கா வடமொழியில் என்னென்ன பேரில் மொழிபெயர்த்துருக்காங்கன்னா சிவபக்த விலாசம், உபமன்யு விலாசம் என்ற 2 பேர்லேயும் வந்து பண்ணாக்கா மொழிபெயர்ச்சிருக்காங்க. அடுத்து இங்கே ஒரு மேற்கோள் கொடுத்துருக்காங்க. ஸோ கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆட்சியில் ஆவணத்தில் அன்று மற்று அயலார் தங்கள் காட்சியில் 3 1 காட்டுவாய் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். காரைக்கால் அம்மையார் வேண்டுவதாக சேக்கிலார் பாடியது. ஸோ காரைக்கால் அம்மையார் வந்து பண்ணாக்கா இப்போ இறைவன்கிட்ட
பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு வந்து இப்போ கேட்குறாரு. யார் யார்கிட்ட கேட்குறது? காரைக்கால் அம்மையார் சேக்கிலார்கிடம். காரைக்கால் அம்மையார் வேண்டுவதாக யார் பாடுறாங்க? சேக்கிலார் பாடுறார். அடுத்து இங்கே சிறப்புகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பெரிய புராணத்தில். ஸோ ஃபஸ்ட்டு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிலார். ஸோ பத்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னாக்கா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து பண்ணாக்கா. ஸோ இங்கே சிறப்புகள் பத்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு யார் சொல்கிறது அப்படின்னாக்கா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொல்கிறாரு. அடுத்து சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர் யார் அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார். சேக்கிலாருக்கு புராணம் பாடியவர் யாருன்னா உமாபதி சிவாச்சாரியார். இன்ன புராணம் அது பேருன்னா சேக்கிலார் புராணம். பெரிய புராணம் தமிழின் 2வது தேசிய காப்பியம். பெரிய புராணம் தமிழின் 2வது தேசிய காப்பியம். அப்போ தமிழுடைய முதல் தேசிய காப்பியம் எதுன்னா சிலப்பதிகாரம். அப்போது தமிழின் 2வது தேசிய காப்பியம் பெரிய புராணம், தமிழின் முதல் தேசிய காப்பியம் சிலப்பதிகாரம். அடியவர்களை பன்மையில் கூறும் முதல் நூல் எது அப்படின்னாக்கா பெரிய புராணம். அடியவர்களை பன்மையில் கூறும் முதல் நூல் எது அப்படின்னாக்கா பெரிய புராணம். காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளான நூல் எது அப்படின்னா பெரிய புராணம். காப்பியமா இல்லையா என்ற வாதத்திற்கு உள்ளான நூல் எதுன்னா பெரிய புராணம். ஸோ இது வரைக்கும் பெரிய புராணம் பார்ட் 2 பார்த்துருக்கோம். ஸோ பார்ட் 1 வீடியோ வந்து இப்போ எனக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து இப்போ எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற லிங்க்கு பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.